ஹாய் ஆல், இன்னைக்கு வீட்லேயே ஈஸியாக சோப் செய்ய போகிறோம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் லாஸ்ட் 6 இயர்ஸாக கடையில் வாங்குகிற சோப் யூஸ் பண்ணுறதில்ல. நாங்கள் வீட்லேயே செய்கிற சோப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இவ்வளோ நாளாக என்ன மெத்தட் யூஸ் பண்ணி இந்த சோப்பெல்லாம் செய்கிறோமோ அதே சேம் மெத்தட் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கும்போது சோப் மேக்கிங் ப்ராசஸ் ரொம்ப பெருசாக தெரியும். ஜஸ்ட் காஸ்டிக் சோடா அண்ட் ஆயில் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக சோப் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு சோப் செய்கிறதுக்கு காஸ்டிக் சோடா தேவையான அளவு எடுத்துக்கலாம். என்னடா மூட்டையிலிருந்து எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னோட தம்பி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதான் இவ்வளோ பல்காக இருக்குது. உங்களுக்கும் காஸ்டிக் சோடா தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாரும் ஈஸியாக செய்கிற மாதிரி கப் மெஷர்மெண்ட் வச்சு தான் இந்த சோப் செய்ய போகிறோம். வீட்டில் இருக்க ஏதோ ஒரு 1 யூஸ் கப் எடுத்துக்கோங்க. அந்த கப் வச்சு தான் இந்த சோப் செய்கிற ப்ராசஸ் எல்லாமே மெஷர் பண்ண போகிறோம். காஸ்டிக் சோடா 1 கப் எடுத்துக்கணும். அதே சேம் கப்பில் வாட்டர் 2 கப் எடுத்துக்கணும். காஸ்டிக் சோடா ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் தான், ஆனால் காஸ்டிக் சோடா இல்லாமல் சோப் செய்ய முடியாது. காஸ்டிக் சோடா கையில் பட்டால் கொஞ்சம் பிக்கும் எரியிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். தண்ணி ஊற்றும் போது காஸ்டிக் சோடாலேருந்து புகை வரும். அதுக்காக நான் மாஸ்க் போட்டிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இப்போ காஸ்டிக் சோடா 1 கப் போட்டுட்டு அதே கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணாலே காஸ்டிக் சோடா நல்லா கரைஞ்சிரும். வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் பொருள் வச்சு தான் இந்த சோப் ப்ராசஸ் செய்யணும். அலுமினியம் இல்லைன்னா சில்வர் யூஸ் பண்ணால் காஸ்டிக் சோடா ரியாக்ட் ஆகி அதனுடைய கலர் போயிடும். காஸ்டிக் சோடாவையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறதா லை சொல்யூஷன். இப்போ இதை தொட்டு பார்த்தா பயங்கர ஹீட்டாக இருக்கும். இது ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். அது வரைக்கும் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். இந்த லை சொல்யூஷனில் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி மோல்டில் ஊற்றினா சோப் ரெடி ஆயிரும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கின் கேருக்காக ஆலோவேரா, கருவேப்பிலை, குப்பைமேனி இதெல்லாம் இந்த சோப்பில் ஆட் பண்ண போகிறேன். இதெல்லாம் போட்டு செய்கிற சோப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இது எல்லாமே நம்ம வீட்டை சுற்றி நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறது தான். குப்பைமேனி இலையெல்லாம் எனக்கும் எதுன்னு தெரியாது. அம்மா தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அதை பொறிச்சிட்டு வேப்பையில கொஞ்சம் கொழுந்து தலையாக இருக்க மாதிரி பொறிச்சிக்கணும். எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஆலோவேராவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை சீவிட்டு உள்ளே இருக்க ஜெல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துக்கலாம். ஆலோவேரா யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கும் நல்லா கூலிங்காக இருக்கும், ஸ்கின்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆலோவேரா ஜெல் கூட வேப்பிலையும் குப்பைமேனி இலையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் சுத்தமாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அந்த ஜெல்லில் போட்டு அரைக்கும் போதே அது தண்ணி மாதிரி ஆயிரும். மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து ஒரு ஃபில்டர் வச்சு அந்த ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் நம்ம 1/2 கப் தான் யூஸ் பண்ண போகிறோம் சோப் செய்கிறதுக்கு. ஓகே, நீ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நீ அடுத்து சோப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோப் செய்கிறதுக்கு கோக்னட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். கோக்னட் ஆயில் ஹார்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. நம்ம டோட்டலாக 6.5 கப் ஆயில் யூஸ் பண்ணோம். எல்லாமே கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணியும் சோப் செய்யலாம். கோகனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணி செய்கிற சோப்பில் அழுக்கு சூப்பராக போகும். ஆனால் நம்ம ஸ்கின்ல இருக்க ஆயிலை சுத்தமாக எடுத்துரும். அது யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிரும். அதனால கோகனட் ஆயில் கூட ஒரு 10% சாஃப்ட் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். சாஃப்ட் ஆயில்னால் இந்த நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பீக்கர் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க லை சொல்யூஷனை இதுக்குள்ளே ஊற்றிக்கணும். அது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஊற்றணும். அதுக்கப்புறம் நம்ம கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 5.5 கப் கோகனட் ஆயில் ஆட் பண்ணணும். நம்ம காஸ்டிக் சோடாவும் வாட்டரும் எந்த கப்பில் மெஷர் பண்ணமோ அதே கப்பில் ஆயிலையும் அளந்து எடுத்துக்கணும். 5.5 கப் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு 1 கப் விளக்கெண்ணெய் எடுத்துக்கிறேன். 1 கப் ஃபுல்லாக விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணலினாலும் 1/2 கப் விளக்கெண்ணெய், 1/2 கப் ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா 1 கப் ஃபுல்லாக ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு விஸ்க் வச்சு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது கெட்டியாகிறதுக்கு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். இந்த விஸ்கில் நம்ம செய்யும்போது இது அட்டை ஸ்டெச்சில் ஒரே டைமில் செய்யணுன்ட்டு இல்லை. பிரேக் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டர் இல்லாதவங்களுக்காக நான் விஸ்க் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்தேன். என்கிட்ட பிளெண்டர் இருக்குது. இனி பிளெண்டர் யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பிளெண்டரை நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணோம்னா இது சீக்கிரமாக கெட்டி ஆயிரும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சொல்யூஷனை ஏதோ ஒரு மோல்டில் எடுத்து ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக செட் ஆக விட்டோம்னா நம்மளுக்கு சோப் ரெடி ஆயிரும். நம்ம கடையில் வாங்குகிற சோப்பெல்லாம் இதுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதனுடைய ஃப்ராக்ரன்ஸும் கலரும் ஆட் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதான், சோப் ரெடி ஆயிரும். நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக செய்கிறதுனால இதில் எந்த விதமான கலரோ இல்லை ஃப்ராக்ரன்ஸோ ஆட் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் கலரை ஆட் பண்ணோன்னா
இந்த கெமிக்கல் கடையிலெல்லாம் சோப்புக்காக கலர் பவுடர் வச்சுருப்பாங்க, அது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சொல்யூஷனை நான் 2ஆக பிரிச்சுட்டேன். ஒரு சொல்யூஷனில் மட்டும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல ஆலுவேரா, குப்பை மேனி, வேப்பிலை ஜூஸ், அதை வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு சூப்பரான க்ரீன் கலரில் வந்திருக்கு. ஆனால் இந்த கலர் ரொம்ப நாள் அப்படியே மெயின்டைன் ஆகாது, கொஞ்ச நாள் இந்த கலரெல்லாம் போயிடும். நான் பன்னீர் ரோஸோட பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்து அதை நிழல்லையே வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து ஒரு பவுடர் ஃபார்மில் ஆயிரும். இதை இப்போ நம்ம 2ஆக பிரித்தோம்ல அந்த சொல்யூஷன், அதில் ஒரு சொல்யூஷனில் இந்த ரோஸ் பெட்டல்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் பெட்டல்ஸ் போடுறது, குப்பை மேனி ஜூஸ் ஊற்றுறது, இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ராவாக நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சொல்யூஷனை சோப் மோல்டில் ஊற்றிக்கலாம். இந்த சோப் மோல்டு சிலிக்கானில் இருந்தால் வெளியில் சோப் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிலிக்கான் மோல்டு இல்லைன்னா கூட நம்ம வீட்டில் இருக்க 1 யூஸ் கப்பில் சின்ன சின்ன கப்பில் ஊற்றி வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த பிளாஸ்டிக் ஸ்வீட் பாக்ஸில் ஊற்றி பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 1 லிட்டர் ஆயில் தான் ஊற்றிருப்போம் டோட்டலாக. இதில் நம்மளுக்கு ஒரு 18 சோப் கிடச்சிருக்குது. நம்ம எல்லார் வீட்லேயுமே ஆயில் கண்டிப்பாக இருக்கும், காஸ்டிக் சோடா மட்டும் இருக்காது. அது மட்டும் வாங்கிட்டால் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சுக்கலாம். 2 பொருள் தான் தேவைப்படும். இந்த மோல்டில் ஊற்றிட்டு 24 ஹவர்ஸ் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே செட் ஆக விட்டுறணும். ஒரு நாள் கழித்து எடுத்து பார்த்தா இந்த மோல்டுலேருந்து அழகாக சோப் வந்துடும். நான் 1 டே நைட் ஃபுல்லாக அப்படியே செட் ஆக விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து எடுத்து பார்த்தேன். சோப் சூப்பராக செட் ஆகிருந்துச்சு. சம்டைம்ஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அந்த சொல்யூஷன் நல்லா ஹார்ட் ஆகாமல் சோப் கெட்டி ஆகாது, ஒரே நாளில் சோப் நல்லா செட் ஆகாது. அதனால நோ ப்ராப்ளம், 2 or 3 டேஸ் அப்படியே அந்த மோல்டில் விட்டுட்டு அது செட் ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஓகே, சோப் ரெடி ஆயிடுச்சு, இன்னையிலேருந்தே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதில் அந்த காஸ்டிக் சோடாவோட pH லெவல் ஜாஸ்தியாகவே தான் இருக்கும். எப்போவுமே சோப் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 45 டேஸ் அந்த சோப் அப்படியே ஓப்பன் ஸ்பேஸில் வீட்டுக்குள்ளேயே வச்சிடணும். 45 டேஸ்க்கு அப்புறம் அந்த காஸ்டிக் சோடாவோட பவர் எல்லாம் நியூட்ரலைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு உடம்பெல்லாம் அரிக்கும். நாங்கள் வீட்டுக்கு 6 மந்த்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சோப் ஒரே டைமில் பல்காக செஞ்சு வச்சுக்குவோம். இந்த சோப் தான் அது. இது 45 டேஸ் ஆயிடுச்சு. இது கெமிக்கல் எல்லாம் போய் நியூட்ரலைஸ் ஆகிருக்கும். நம்ம செய்யும்போது கலர் க்ரீன் கலரில் இருக்கும், அந்த கலரும் போயிடும். ஒரு பேல் எல்லோ, பேல் க்ரீன் அந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். இந்த சோப்பை நான் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணி காமிக்கிற பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற சோப்பை விட இந்த சோப்பில் நுரை ஜாஸ்தியாக தான் வரும், கொஞ்சமாக தேய்ச்சா போதும். அதுக்காக இந்த சோப் யூஸ் பண்ணால் 10 நாளில் கலர் ஆயிடுவோமா, 1 மாதத்தில் கலர் ஆயிடுவோமான்னா அப்படியெல்லாம் கலர் ஆக மாட்டோம். இந்த சோப் யூஸ் நம்மளுக்கு பிடிச்ச ஆயில் ஊற்றி நம்மளே ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக வீட்டில் சோப் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.